சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் தான். அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையானது சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை பாதிக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு பொறுப்பு முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம், அதனைத் தொடர்ந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பதவி வகித்த பொழுது சாலை பராமரிப்பு பணிகளுக்காகவும் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்காகவும் சுமார் 2000 கோடியானது நிதியானது சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த 2000 கோடி நிதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர்களுக்காக அனுமதி கோரி இருந்த நிலையில் முறையற்ற ஒரு நிறுவனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகார சான்றிதழ் வழங்கப்பட்டு பின்பு அங்கீகார சான்றிதழ் வழங்கிய நிறுவனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தத்தை கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 30 to 40 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு ஏற்படுத்தியதாக புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த புகாரை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தீவிரப்படுத்தி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் என்ன பண்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருங்கிய ஆதரவாளர்களும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு நெருங்கிய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறுவனங்கள் சார்ந்த அவர்களை சார்ந்த நிறுவனங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையை மேற்கொள்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடு என்பது ஆமா நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்திருக்காங்க. இப்போ இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அனுமானத்திற்கு வந்ததை அடுத்து வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தும் பட்சத்தில் அதாவது 2026 முதல்வர் கனவாக காண்டு கொண்டிருக்கும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமிக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழல் வந்து வெளிப்பட்டுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வருவதற்காக ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க. பார்க்கலாம். பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலிடத்துல சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த நம்முடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்படுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கைப்பாவையாக செயல்படக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எடப்பாடியை விட்டு பிடிப்பாங்களா அல்லது எடப்பாடியை பிடித்து மீண்டும் அவர்களுக்கு சுத்தல்ல விடுவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.